ஷரீஃபை குர்ஆனை முழுமையாக நிறைவாக கேட்கிற ஓதுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தந்தான். காலமெல்லாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய மௌத் வரை இது போன்ற குர்ஆனுடைய தொடர்பில் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் தொழுகைக்கு வெளியே இப்படி ஓதுவதற்கும் குர்ஆன் ஓதிய நிலையில நம்முடைய ரூஹ் பெறுகிற நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருவானாக. ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ்வினுடைய தொடர்பை நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு இன்னும் நெருக்கமாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய காலம் தொடங்கிய முதல் கொண்டு இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கபூல் செய்வானாக. நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு நசீவாக்குவானாக. ரஹ்மத்தை அவனது மேலான அருளுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அவனது மேலான மக்ஃபிரத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தருவானாக. எத்தவும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளிலே அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பெருமக்களே, குர்ஆன் நிறைவுக்கு பின்னால் கேட்கப்படுகிற துஆ அது கபூலியத்தான துஆ. எனவே நாம் அப்படிப்பட்ட கபூலியத்தான நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய நீயத்தை கவனத்தில் கொண்டு நம்முடைய தேட்டங்கள் நாட்டங்கள் என்னென்ன நீயத்தை வச்சிருக்கிறோமோ அந்த நீயத்துடன் இருக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த சபையின் பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த நிமிஷத்தினுடைய பொருட்டினால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களை, மிச்சம் இருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நாம் பாக்கியமானதாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இபாதத்துடன் கழிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஹயாத் உள்ளவரை ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு ரப்பை நின்று வணங்குகிற நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. வானபூமியினுடைய பேராபத்துக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனது மேலான மலக்குமார்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களும் என்னென்ன நீயத்துடன் இருக்கிறோமோ அத்தனை பேர்களுடைய நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய நோயாளிகளுடைய நோய் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கடனாளிகளுடைய கடன் நீக்கப்படுவதற்கு அடைக்கப்படுவதற்கு அல்லாஹ் நல்ல நசீபையும் வசதியும் தந்தருள்வானாக. ஹராமான வருமானத்தை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல ஓதப்படுகிற சூறாக்களிலிருந்து அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் வந்த காரணம் என்ன, ஏன் அந்த சூறாக்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டுச்சு என்ற காரண பின்னணிகளை நாம் இதுவரை தொடர்ந்து 6 நாட்களாக பார்த்து வருகிறோம். அதனுடைய 7வது நாளாக இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் முக்கியமான சூரா 112வது சூரா. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். குர்ஆன்ல மொத்தம் 114 சூறாக்கள் உண்டு. குர்ஆன்ல மொத்தம் 114 அத்தியாயங்கள் உண்டு. இந்த சூறாவில் 112வது சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ்ங்கிற இந்த சூறாவை பற்றி தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மூமினுடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டிய சூரா இந்த சூரா. கண்டிப்பாக இதை எல்லா மூமின்களும் மனப்பாடமாக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட நிறைய மூமின்கள் இதை மனப்பாடமாக வச்சிருப்பாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவை பத்தி தான், இந்த சூராவுடைய முக்கியத்துவத்தை பத்தி தான் குர்ஆனுடைய 114 சூறாக்கள்ல ரொம்ப சின்ன சூறான்னு நான் நினைக்கிறோம். ஆனா இந்த சூறாவினுடைய சிறப்பும் முக்கியத்துவமும் வீரியமும் ஹதீஸ் ஷரீஃப்ல நம்ம பார்த்தோம். அந்த சூறாவினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு அக்பர், அவ்வளவு அந்த சூறாவினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு பேசப்படுது. இந்த இஹ்லாஸ்ங்கிற இந்த சூறாவுக்கு மாத்திரம் சுமார் 20 பெயர்கள் இருப்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது.
எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலேயும் வாங்கினவங்க ஏன் போயிட்டு இருக்கிறீங்க, நேரத்தை வாங்க அப்படி உட்காருங்க, கொஞ்சம் தப்புக்கு வாங்கிட்டீங்க உட்காருங்க, ஏன் தப்பா இப்படி கழிச்சிட்டு அப்படி போறீங்க, எழுந்திருக்க சொல்லாதீங்க, உட்கார சொல்லுங்க. சபை முடிஞ்ச உடனே துவா செஞ்ச பிறகு நீங்க போகலாம். இந்த சூரத்துல் இக்லாஸ்ங்கிற சூரா இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்கள்லையும் இந்த சூறாவை ஓத சொன்னாங்க. இவ ஹஜ்ஜில தவாஃப் செய்யணும் பாருங்க, தவாஃப் முடிச்சிட்டு 2 ரக்காத் தொழுகணும். 2 ரக்காத் தொழுகும் போது என்ன சூறா ஓதணும்? ஹதீஸ்ல இருக்குது, குல்யால் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ். பயணத்துக்கு போறோம், 2 ரக்காத் என்ன சூறா ஓதணும்? குல்யால் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ். மக்ரிபுக்கு பின்னால ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக இந்த சூறா ஓத சொல்றாங்க. அப்ப குல் ஹுவல்லாஹ் அஹதுடைய சூறா இருக்குது பாருங்க, இருக்கிறது 4 ஆயத்து தான். ஆனால் அந்த 4 ஆயத்தினுடைய கருத்துக்களும் அவ்வளவு விசாலமானது. நான் அதனுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னால முதல்ல நான் ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் இந்த சூறாக்கள் விஷயமாக வந்த செய்திகள், அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு ஜனாசாவுக்கு வராங்க, ஜனாசாவுக்கு வந்தா எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தொலை வைக்கிறதுக்கு முன்னால கேட்கறது பழக்கம். என்ன கேட்பாங்க? ஹல் அலைஹி தைனுன், இவர் மேல கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் தொலை வைக்கிறதுக்கு முன்னால கடன் இருக்குதா, இவர் கடனாளியா, கடனோடு மௌத்தா போயிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து கேட்டாங்க, இவர் கடனாளியா, இவர் கடன் இருக்குதான்னு கேட்டாங்க. இந்த ஜனாசாவை கடனுங்கிறது அவ்வளவு பெரிய ஆபத்தான, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் கடனாளிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சதே கிடையாது. இதை விட வேற என்ன வார்த்தை சொல்லணும்? நபி ஹயாத்தா இருக்கும் போது ஒரு ஜனாசா கடன் என்பதற்காக புறக்கணிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க மாட்டாங்க. கடனாளிகள் இருந்தா இவர் மேல கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா கடனாளிகளுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. கடனாளிகளுடைய கடன் அடைக்கப்படுகிற வரை அவருடைய அமல்களும் ரூஹும் நிறுத்தி வைக்கப்படும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறைபிடிக்கப்படுதுன்னாங்க. ஆகாயத்தில் அவருடைய அமல்களும் ரூஹும் சிறைபிடிக்கப்படுது. ஒரு கடன் அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் கடனாளியான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், இருக்கு கடன் தான், இவருக்கு ஒரு 4 தீனார் இருக்குது, கடன் கொடுக்கணும்னா அடைக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கிறாரான்னு கேட்டாங்க. இல்ல, யாரும் பொறுப்பெடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்படிதான் கேட்பாங்க. கடன் இருந்துச்சுன்னா அடைக்கிறதுக்கு வசதி இருந்தா அடைக்க சொல்லிடுவாங்க, அவர் காசை விட்டுட்டு போனா. இல்லைன்னு சொன்னா யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் பொறுப்பெடுக்கலன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்க நண்பருக்கு நீங்க தொலை வச்சுக்கங்க, நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மையத்துக்கு நீங்க தான் தொலை வைக்கணும், அந்த கடனை நான் போய் அடைச்சிட்டு வந்துட்டேன். யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் போய் கடனை அடைச்சிட்டு வந்துட்டேன், அல்லாஹ் என்ன அனுப்பி அத்தைது தைனஹு, அவருடைய கடனை நான் அடைச்சு அலா சூரத்தி ரஜுலின், ஒரு மனிதனுடைய தோற்றத்துல போய் கடன் கொடுத்து அடைச்சிட்டு வந்துட்டேன், அல்லாஹ் என்ன அனுப்பி வச்சான்ங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்ன காரணத்திற்காக அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, இவர் இருக்கிறாரு இந்த மையத்து, ஒரு நாளைக்கு 100 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுற பழக்கம் உள்ளது. ஒரு நாளைக்கு 100 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுற சூரத்துல் இக்லாஸ் ஓதுவார், ஓதாம தூங்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளாவது குல் ஹுவல்லாஹ் ஓதாம தூங்குனதாக வரலாறு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ராத்திரி தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இக்லாஸ், குலௌ பிரப்பில் ஃபலக், குலௌ பிரப்பின் நாஸ் 3 சூறாவையும் ஓதி ஊதுவார்கள். தலையிலிருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வஃபாத்தாகிற நேரத்தில் அந்த கடைசி நாட்கள்ல தான் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி ஊதுனேன். புகாரில இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் ஓதி ஊதுனேன். என்ன ரசூலுல்லாஹ்வால முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஓத முடியல, கை தூக்க முடியல, எழுந்திருக்க முடியல, அப்படி படுத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட நான் ஓதி விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி விட்டேன். ஆனா மௌத்தா போகிற அன்னைக்கு அதே மாதிரி ஓதி விடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. எந்த சூறாவாக இருந்தாலும் மௌத்தை தடுக்காதுன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை தடுக்க முடியாதுன்ட்டாங்க. குல் ஹுவல்லாஹ் 100 தடவை
ஓதுனதுனால ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது, யார ரசூலல்லாஹ், ரொம்ப வறுமையா இருக்குது, என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறேன், என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இதா தகல்த பைத்தக ஃபஸல்லி, ஓ வீட்டுல நீ நுழைஞ்சேன்னு சொல்லி சொன்னா சலாம் சொல்லிட்டு உள்ள போ, அது வறுமையை நீக்கும்னா. இந்த ஹதீஸ்ல வருது, சலாம் சொல்லிட்டு போனா எப்போது பரக்கத்தின் அலாஹரிக்கும், குடும்பத்துல பரக்கத்து இருக்கும், சலாம் சொல்லிட்டு போ. யாருமே இல்லைன்னு வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறீங்க, உள்ள நுழைகிறீங்க, யாருமே இல்லைன்னா ஃபஸல்லிம் அலைய வக்ர சூரத்துல் இக்லாஸ், வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன நினைச்சு எனக்கு சலாம் சொல்லிட்டு ஒரு தடவை குழுவா ஓதிட்டு உள்ளவா, வறுமை போகுதா இல்லையா பாரு. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சூரா நம்ம நினைக்கிறோம், அவ்வளவு சக்தி வாய்ந்த சூரா குலுல்லாஹ் அஹதே. குர்ஆனுடைய சூறாக்கள்ல குலுல்லாஹ் அஹதுடைய சூரா மாதிரி ஒரு பரக்கத்தான சூரா கிடையாது. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அது நமக்கு கொண்டு வந்துடும், எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை விட்டு நம்மளை தூரமாக்கிறோம். தபூக் போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபூக் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வானத்தை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இவ்வளவு வெளிச்சமா இருக்குது சூரியன், இதுவரைக்கும் இந்த பிரகாசத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா, சூரியனுடைய பிரகாசத்தை? என்ன ஜிப்ரீல் நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ் தெரியாதா? முஆவியா என்பவர் மதீனாவுல மௌத்தாயிட்டார், மதீனாவுல மௌத்தாயிட்டார். 70,000 மலக்குமார்கள் அவர் ஜனாசால கலந்துக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்க போகிறீங்க அவர் ஜனாசாவுக்கு கேட்கிறாங்க. அப்படி என்ன இவர் பெரிய பாக்கியத்தை செஞ்சார்? யா ரசூலல்லாஹ் முஆவியா பத்தி உங்களுக்கு தெரியாதா? காயிதன் காயிமன் ஜானிபன், நிற்கும் போதும் நடக்கும் போதும் போகும் போதும் வருகும் போதும் தூங்கும் போதும் எழுந்திருக்கு, எப்ப பார்த்தாலும் குலுல்லாஹ் குலுல்லாஹ். யாருக்கு தெரியாது குலுல்லாஹ்? எனக்கு உங்களுக்கும் தான் தெரியும். பயன்படுத்துறோமா குர்ஆன? குர்ஆனை விட மகத்தான சக்தி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவ்வளவு பெரிய குலுல்லாஹ் சூறாவை குறித்து யா ரசூலல்லாஹ் 70,000 மலக்குமார்களுடைய ஜனாசா கலந்துகிட்ட ஜனாசா, ஒரு 40 பேர் ஒருத்தருடைய ஜனாசால கலந்துகிட்டு துவா செஞ்சா அந்த ஜனாசா அல்லாஹ்ட்ட கபூலாகும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசால எத்தனை பேர்? 40 பேர் இஹ்லாஸா அந்த ஜனாசால கலந்துகிட்டு மனசார அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்கன்னு வைங்க, இந்த 40 பேருடைய துவா அவர் கபூலாக்கப்படுவாருங்கிறார். நம்ம வாழ்ற வாழ்க்கையை விட நம்ம மரணிச்ச பின்னால் நம்முடைய ஜனாசாவுக்காக துவா செய்யற ஒரு சமுதாயத்தை நம்ம இந்த உலகத்துல உருவாக்கிட்டு போகணும். இவரா மூத்தா போயிட்டாரு, நல்ல மனுஷன் இல்லையா அப்படின்னு ஒரு 4 முஸ்லீம் சொல்லட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த 4 முஸ்லீமுடைய சொல்லு இருக்கிறேன்னா அது உண்மையிலே பாக்கியமான சொல்லு. அந்த சொல்ல வாங்கன்னாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய ஜனாசா தான் இன்னைக்கு உலகத்துல ரெக்கார்ட் பிரேக். இது வரைக்கும் அதை யாருக்கும் பிரேக் பண்ணதே கிடையாது. அவருடைய ஜனாசால கலந்துகிட்டவங்க 25 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 25 லட்சம் பேர்னா அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமா கலந்துகிட்ட ஒரு இறுதி சடங்குன்னு சொல்லி சொன்னா அண்ணாதுரை குறித்து சொல்லுவாங்க. ஒரு 8 லட்சம் 7 லட்சம் சொல்லுவாங்க. ஒரு சற்றேறக்குறைய அவங்க கணக்குகள் இருக்கும். உலகத்திலேயே ஒரு 25 லட்சம் பேர் கலந்துகிட்ட ஒரு ஜனாசா கலந்து துவா செஞ்சு கலந்துகிட்டு எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு மையத்தை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மலக்குகள் கலந்துகிட்ட ஒரு ஜனாசாவுக்கு காரணம் அவர் சொன்னார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் போது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வந்துட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இவர் அபூதர் தானே அப்படி கேட்கிறாரு. யா ரசூலல்லாஹ் இவர் அபூதர் என்னங்க நீங்க இவரை எனக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அறிமுகப்படுத்தணும்? ரசூலுல்லாஹ் தானே அபூதரை ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆனா ஜிப்ரீல் அபூதர் என்ன செய்யறாரு? யா ரசூலுல்லாஹ் அபூதர் வராரு, இவர்தான் அபூதர்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் தாரிஃபூன் அபூ, தெரியுமா அவர் உங்களுக்கு கேட்டாங்க. தெரியுமா அவர் உங்களுக்கு? என்ன ரசூலுல்லாஹ் வானத்துல உள்ள எல்லா மலக்குக்கும் அவர் ரொம்ப பரிச்சயம், எல்லா மலக்குக்கும் அவர் அறிமுகமானவர், அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டாங்க. 2 விஷயம் சொன்னாங்க. ஒரு 2 விஷயம் இருக்குது. எப்பவுமே தன்னை உயர்வா நினைக்க மாட்டார் யார சொல்லலாம். 2வது குலுல்லாஹ் வஹத அவ்வளவு நேசிக்கிறாருன்னு. குலுல்லாஹ் வஹத அவ்வளவு நேசிக்கிறாருன்னு. ஒரு சஹாபி எப்ப தொழுக வச்சாலும் சூரத்து ஃபாத்திஹா ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதணுமா இல்லையா? ஆனா அதுக்கு குலுல்லாஹ் வஹத ஓதிட்டு தான் ஓதுவார். குலுல்லாஹ் வஹத ஓதிட்டு தான் ஓதுவார். ஒரு சூரா ஓதுனா போதும், குலுல்லாஹ் வஹத ஓதுனாலே போதும். ஆனா இவர் என்ன செய்வார்னா அல்ஹம்து ஓதிட்டு குலுல்லாஹ் வஹத ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதுவார். அதிகமா 2வது ரக்காத் அல்ஹம்து ஓதிட்டு குலுல்லாஹ் வஹத ஓதிட்டு இன்னொரு சூரா. குலுல்லாஹ் வஹத ஓதாம எந்த தொழுகையுமே அவர் முடிக்க மாட்டார்.
இதை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொன்ன உடனே அவர் அழகான ஒரு காரணம் சொன்னார். சொல்லாத ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தன்மைகள் நிறைஞ்சிருக்குன்னு நான் அதை நேசிக்கிறேன், அதை நான் ரொம்ப விரும்புறேன். அந்த சூறாவை ஜன்னா, நீங்க குழுல்லாவை அதை நேசிக்கிறதுனால அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கவாசியா கபூல் செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கின்றது. எனவே சின்ன சூறா தான், முழு வாக்கியமானது. 4 கருத்து தான் அந்த சூறா. அந்த 4 கருத்து தான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். 4 ஆயத்து. ரப்பு அல்லாஹ்னா யார்? முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உங்க ரப்பு யாரு, அவனுடைய வம்சம் என்ன, குடும்பம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப இறங்கின வசனம் தான் அது. அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். ஒன்னுன்னு சொல்றதுக்கு அரபியில வாஹிதுன்னு இருக்குது, அஹதுன்னு இருக்குது. வாஹிதுன்னா ஒன்னு, அது 2, 3, 4 அப்படி கூட போகலாம். அஹதுன்னு சொன்னா ஒண்ணுதான், ஆனால் தனித்த ஒண்ணுன்னு அர்த்தம். அதுக்கு நிகர் வேற ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹு சமத். சமத்னா என்ன? தேவையற்றவன், அனைவர்களும் அவள் பக்கம் தேவை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹு சமத். அல்லாஹ் பத்தி அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான், அறிமுகம் கொடுக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், லம் யலித் அவனுக்கு பிள்ளை இல்லை, வலம் யூலத் அவன் யாருக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லாஹ்வை பத்தி இருக்கிறதுனால ரப்புக்கு இந்த சூறா அவ்வளவு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடித்தமான சூறா. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களிலேயும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகை ஸலாம் வாங்கின பின்னால் இந்த சூறா ஓதுவாங்க. இது நம்ம சுன்னத்தாக இந்த மாதிரி சபைகள்ல கேட்கிற இந்த மாதிரி ஹதீஸ்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவை நம்ம தனியா தொழுகிறோம், ஜமாத்தோட தொழுகிறோம், ஸலாம் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுனதுக்கு பின்னால இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா ஓதணும்ங்கற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ஓதுங்க, கஃபரல்லாஹ், அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிப்பான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்குவானாக, குர்ஆனுடைய அமலை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. யஹ்தி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.